नमस्ते थर्ड स्टैंडर्ड छात्रों நாம் இன்னைக்கு ஹிந்தி கிளாஸில் பார்ட் 13 லெசன் 3 பார்க்க இருக்கோம். இதனோட ஷீர்ஷக் ஹெட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா மிட்டி மே சோனா, மிட்டி மே சோனா, மண்ணில் தங்கம் அப்படிங்கிற மாதிரி இதில் இந்த டைட்டில் இருக்குதுங்கப்பா. இந்த லெசனை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லெசன் சம்மந்தமாக ஒரு ஸ்டோரி உங்களுக்கு நான் சொல்ல இருக்கேன். இந்த ஸ்டோரி உங்களுடைய நீங்கள் எழுதின தேர்வுக்கான மிஸ்ஸோடைய கமெண்ட்ஸாகவும் வச்சுக்கலாம். இனி வரும் பாடங்களை நீங்கள் எப்படி படிக்கணுங்கிறதுக்கான ஒரு அட்வைஸாகவும் இந்த ஸ்டோரியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஓகே, இந்த ஸ்டோரியோட டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உழைப்பே உயர்வு தரும். இந்த ஸ்டோரியோட டைட்டில் என்ன? உழைப்பே உயர்வு தரும். இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு தான் நம்ம லெசனுக்குள்ளே போக போகிறோம். சரிங்களா? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊரில் பாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் இருந்திருக்கான். அவனுக்கு ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 years. உங்கள் ஏஜ் நியர்லி யுவர் ஏஜ். ஓகேவா? அவங்க அப்பா அம்மாவோட ஒரு சின்ன குடிசையில் அந்த பையன், இந்த பாலுங்கிற பையன் வாழ்ந்து வந்திருக்கான்ப்பா. பாலுவோட அப்பா வேலை என்னன்னு கேட்டிங்கனாக்க, அந்த குடிசைக்கு பக்கத்தில் உள்ள காடு இருக்குது. அந்த காட்டில் தான் போய் என்ன பண்ணுவார், அங்கே உள்ள குச்சி, இந்த சுள்ளி, இந்த கம்பு, அது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊருக்கு கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு சேல்ஸ் பண்ணுவார். அதில் வரும் வருமானத்தை வச்சு தான் தன்னோட வீட்டை காப்பாற்றினார். யார்? பாலுடைய அப்பா. பாலு என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கு, டெய்லி அவங்க அப்பாவுடைய காட்டுக்கு போய் இது மருந்தை சுள்ளி கட்டையெல்லாம் என்ன பண்ணுவார், கலெக்ட் பண்ணுவார். கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க அப்பாவோட எடுத்து அவரை அதை கட்டுறாருல, அதில் ரொம்ப ஹெல்ப்லாம் செய்வார். அப்படி அந்த கட்டுகள்லாம் தலையில் சுமக்கும்போது பாரம் தெரியாத மாதிரி என்ன பண்ணுவார், பேசிக்கிட்டே வருவார். தான் பையன்கிட்ட பேசிக்கிட்டே வருவார். இது மாதிரி தான் அவங்களோட லைஃபு போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் என்னாச்சுன்னா, பாலுவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவரால் வேலைக்கு போக முடியல. இந்த மாதிரி சூழலில் என்ன செய்கிறது? ஏன்னா அவங்களுக்கு ப்ரொஃபஷனே இதுதான். இந்த விறகுகளை விற்று அதில் வர காசை வச்சு தான் அவங்க ஃபேமிலியை அவங்க ரன் பண்ணி ஆகணும். ஸோ அவரால் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது பாலு என்ன பண்ணார், தான் போகலாம் அப்படின்னு யோசித்தார். அப்போ அவங்க அம்மாட்ட பெர்மிஷன் கேட்கும்போது அம்மா என்ன சொன்னாங்க, நீ சின்ன பையன், அந்த காட்டில் ஃபாரஸ்ட்டில் என்ன இருக்கும், அனிமல்ஸ்லாம் இருக்கும், உன்னால் முடியாது. அது இல்லாமல் அந்த விறகுலாம் தூக்கும்போது வெயிட்டாக இருக்கும், நீ சின்ன பையன், அதனால் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் தரலை. உடனே என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு புரியல. இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தான். உடனே காடுகிட்ட போய் ப்ரே பண்ணான். காடு, எங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் இது மாதிரி இருக்குது, மம்மியும் பெர்மிஷன் தரமாட்டேங்கிறாங்க, அதனால் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். என்னது மம்மிகிட்ட கேட்காமலே நான் தனியாக போக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் என்னை மன்னிச்சிடுங்க காடு அப்படின்னு சொல்லிட்டு காடுகிட்ட ப்ரே பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் போயிட்டார். போகும்போது ஒரு குட்டியோண்டு சாமி ஃபோட்டோவையும் ஹெல்ப்புக்கு வேணுங்கிற மாதிரி கேட்டுட்டு என்ன பண்ணார், அதை எடுத்துக்கிட்டு ப்ரே பண்ணிட்டு அவர் காட்டுக்கு போனார். ஸோ நீங்கள் தான் எனக்கு எல்லா வகையிலும் ஹெல்ப் பண்ணும் காடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் காட்டுக்கு போய் அந்த விறகெல்லாம் என்ன பண்ணார், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட்டினார். கட்டிட்டு அந்த கட்டை தூக்கி தலையில் வைக்க பார்த்தாரு. சின்ன பையன் தானே, பெரிய விறகு கட்டை தூக்கி வைக்க முடியுமா? வைக்க முடியலை அவர். அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணார், அப்போ தலையில் வைக்க முடியாதனால என்ன பண்ணுற, பாலு ஒரு குழந்தை இல்லையா, வெயிட் அவரால் தாங்க முடியல. அப்புறம் ஒன்றே வைக்க முடியலன்னு சொல்லிட்டு எடுத்து அந்த விறகுலாம் கலெக்ட் பண்ணதுனால அவருக்கு டயர்டாயிடுச்சு. நம்ம அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. ரெஸ்ட் எடுத்துக்கும்போது ஒரு அழகான தேவதை என்ன பண்ணுச்சான், அவருக்கு முன்னாடி வந்துச்சான். பாலு அந்த தேவதையை பார்த்துட்டு, நீங்கள் யார், ஏன் எனக்கு முன்னாடி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சான். உடனே அந்த தேவதை சொன்னிச்சான், நான் தான் தேவதை, இந்த காட்டை பாதுகாத்து வந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சான். நீ எதுக்கு இங்கே அமர்ந்திருக்க, ஏன் இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு பாலு தன்னுடைய சுச்சுவேஷன் அப்படியே சொல்லிடுறாரு. நான் எங்கள் அப்பாவோட விறகுலாம் கொண்டு போவேன், அதை போய் மார்க்கெட்டில் சேல் பண்ணி அதில் வர வருமானத்தை வச்சு தான் எங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எங்கள் அப்பாவோட உடம்பு நல்லா இல்லை, சிக்காகி படுத்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கான். எல்லாத்தையும் கேட்டு தேவதை சொன்னிச்சான், தம்பி நான் வேணால் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த விறகு கட்டையை தூக்கு. தேவதை பாலுவோட தலையில் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனால் வைக்க முடியல. அவனுக்கு அது குழந்தையாக இருந்ததுனால என்னாச்சு, ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. உடனே
தேவதை சொன்னிச்சான், இதை வேணால் நான் எடுத்துகிட்டு வரேன், வந்து உங்கள் வீட்டில் தரேன், அங்கேருந்து நீ கொண்டு போய் வச்சு சேல்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு அது பாலு என்ன சொன்னாப்லையா, மறுத்துட்டார், ரிஃப்யூஸ் பண்ணிட்டாரு. அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு. நானே தான் சுமந்து போய் என்ன பண்ணணும், என் வீட்டு பாரத்தை நான் தான் சுமக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. நான் உழைச்சி வரும் வருமானத்தை வச்சு தான் நான் எங்கள் ஃபேமிலியை காப்பாற்றணும், எனக்கு வந்து அதுதான் நல்லது. ஆனால் நீங்கள் வந்து கொடுத்தாக்க என்ன பண்ணும், அந்த சுமை வந்து நானே உழைச்சி சம்பாதிக்கணுங்கிறது தான். அதனால் தேவதைகிட்ட என்ன பண்ணிட்டான், வேண்டான்னு சொல்லி ரிஃப்யூஸ் பண்ணி. தேவதை ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு, ஒரு குட்டி பையனுக்கு இந்த அளவுக்கு தெரியுதே விஷயங்களாம் அப்படின்னு சொல்லி தேவதை அந்த பாலு மேலே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப உன்னை பிடிச்சிருக்கு, அதனால் பண்ணுச்சு, இந்த குணம் தான் உன்னை என்னது மேன்மேலும் உயர்த்தும் அப்படின்னு சொல்லி அதை விஷ் பண்ணுது. யார், பாலுவை. யார் விஷ் பண்ணா, தேவதை வந்து விஷ் பண்ணுச்சு. நீ நல்லா வருவ தம்பி அப்படின்னு சொன்னுச்சு. ஆனால் தேவதை என்ன பண்ணுச்சு, ஒரு யோசனை பாலுக்கு சொல்லுது. நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற, ஆனால் வந்து இந்த விறகுலாம் எடுத்துட்டும் போய் ஆகணும். அப்போ நான் வேணா உனக்கு ஒரு யோசனை சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னிச்சு. நான் வந்து ஒரு வேலை செய்கிறேன், ஒரு வேலை வந்து நான் உனக்கு சொல்கிறேன், நீ அந்த வேலையை செய் அப்படின்னாக்க. என்ன வேலை அப்படின்னு கேட்டாக்க, அந்த காட்டில் அங்கங்கே சும்மா இருக்குல்ல இடம், அந்த இடத்துலலாம் சின்ன சின்ன செடியை நட்டு வச்சின்னா அது வளர்ந்து மரமாகி உனக்கு பின்னாடி என்னது விறகு தரும் அப்படின்னு சொன்னிச்சு. காட்டில் செடி கொடிகள்லாம் இல்லாமல் அப்படியே எம்டியாக இருக்குல்ல, அது வந்து அந்த பிளேஸில் வந்து நீ இந்த செடி கொடியெல்லாம் நடு, அது வந்து இன்றைக்கி என்னது பர்மனெண்ட்டாக இருக்கும், அதை யாரும் எடுக்க மாட்டாங்க, அது வளர்ந்து மரமாகி என்ன காஞ்சி போய் இது மாதிரி மரம்லாம் கொடுக்கும் உனக்கு. அந்த காய்ந்த சருகுகள் அந்த குச்சியெல்லாம் இருக்கும், அப்போ நீ கலெக்ட் பண்ணிக்கலாம். அதனால் நீ அங்கங்கே என்ன பண்ணுற, எங்கே எம்டி பிளேஸ்லாம் அங்கெல்லாம் செடி கொடியெல்லாம் நடு அப்படின்னு அந்த தேவதை வந்து பாலுக்கும் ஐடியா சொன்னிச்சு. பாலு யோசிச்சு இதில் ஒரு குட் ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கான புதிய வழிகளை வந்து வச்சுருங்க அப்படின்னு சொன்னிச்சு. அந்த விதைகள்லாம் நட்டு வச்சுருக்கான். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், நீ எனக்கு என்னோடய காட்டில் வந்து நீ விதை இதெல்லாம் நட்டினா அதுக்கு பதிலாக நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு தேவதை சொன்னிச்சு. அதுபடி என்ன பண்ணான், வீட்டுக்கு எல்லா விறகையும் என்ன இருந்துச்சு, அந்த கொண்டு வந்து தரேன்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு வந்து தந்துச்சு. டீலு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குது. ஏன்னா அவன் தான் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான்னா, இந்த டீல் நீ வந்து எனக்கு செடியெல்லாம் நட்டினா நான் வந்து என்ன பண்ணுறேன், உங்கள் வீட்டுக்கு விறகுலாம் கொண்டாந்து தருவேன், நீ செய்கிற ஹெல்ப்புக்கு நான் மறு உதவி தான் செய்கிறேன், இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தேவதை கேட்குது. பாலுவும் ஓகே சொல்லிட்டாரு. அப்புறம் டெய்லி காட்டில் போய் விறகுலாம் கட்டி வச்சுட்டு புதிய புதிய செடி கொடியெல்லாம் நட்டார். அந்த நேரத்தில் என்ன பண்ணோம், தேவதை போய் அந்த விறகெல்லாம் பாலுவோட வீட்டில் வச்சுட்டு வந்துடும். அப்புறமா அதை எடுத்துக்கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிப்பார். யார், பாலு. பாலு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்துகிட்டு கொண்டு போய் ஊரில் விற்று அதில் வெறும் வருமானத்தை வச்சு இன்கம்மை வச்சு அது அவனோட ஃபேமிலியை வந்து பாதுகாத்துருந்தது. ஒரு பெரிய விறகு கடையே வைக்கிற அளவுக்கு என்னாச்சு, பெரியவனாகி விட்டான். யார், அந்த பாலு. அந்த சூழ்நிலையும் அவன் என்ன பண்ணான், விடாமல் காட்டில் போய் புதிய விதைகள் செடி கொடிகள்லாம் கொண்டு வந்து நட்டு வச்சிட்டு இருந்தான். அதாவது நமக்கு ஒருத்தங்க ஹெல்ப் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அது சும்மா கிடைச்சா என்னது, அது செய்கிறது உழைத்து தான் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோரி. சின்ன வயசுலேயே பாலு செஞ்ச வேலைகள்லாம் பார்த்தீங்களா, உழைத்தால் மட்டும்தான் உயர்வு அடையலாம், சும்மா வர எதுவும் என்னது வாழ்வில் பயனளிக்காது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதை நம்மளுக்கு ஒரு முன்னுதாரணம் எக்ஸாம்பிளாக இருந்திருக்கு. ஆகவே சில்ட்ரன், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளாஸ் எல்லாத்தையும் நல்லா கவனிங்க. புரியலை அப்படிங்கிற அந்த வேர்டை உங்களோட மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. எங்களுக்கு லெசன் புரியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வாங்க. இதுவரையிலும் ஹிந்தி கிளாஸ் புரியலைனாலும் உங்கள் ஸ்டாண்டர்டுக்குன்னு தனியாக கிளாஸஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை ஒன்று ஒன்றா கவனிச்சுட்டு உனக்கு புரியலை அப்படின்னாக்க நீங்கள் டவுட்ஸ் எப்போ வேணாலும் என்கிட்ட கேட்டு உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால் கவனிச்சுட்டு அப்புறம் புரியலைங்கிற மைண்ட் செட்டுக்கு வா. கிளாஸே பார்க்க மாட்டேங்கிறீங்க, அப்லோட் பண்ணாக்கா எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கிறத மிஸ்ஸு வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கிறத வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அப்படிங்கிறது பார்க்காத போது எப்படி உனக்கு கிளாஸ் புரியும்? எக்ஸாம் அன்னைக்கு நாள் ரிவிஷனை பார்த்தா எப்படி நம்மளுக்கு கிளாஸ் புரியும்? ஏன்னா அதனால
ஒவ்வொரு கிளாஸையும் நல்லா வாட்ச் பண்ணுங்க. அதில் உள்ள டவுட்ஸ் எல்லாம் குறித்து வச்சுட்டு கேளுங்க. உங்கள் டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன். கிளாஸ் கவனிக்காமல் இருக்காதீங்க. அது எக்ஸாம் டயத்தில் டேடி மம்மி ஹெல்ப் பண்ணுவாங்களா, நம்ம டியூஷன் போனால் டியூஷன் மிஸ் ஹெல்ப் பண்ணுவாங்களா, அதில் மார்க் வாங்கலாம். உழைக்காமல் வர மார்க் என்றைக்குமே என்னது நம்மளுக்கு பயன் தராது. நாலேஜை டெவலப் பண்ணிக்க முடியாது. நீ உழைக்கணும், நீ உட்காந்து கிளாஸ் கவனிக்கணும், நல்ல நாலேஜை கெயின் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் வர டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோ. உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அம்மா அப்பா அண்ணன் அக்கா டியூஷன் எல்லோரும் ஹெல்ப் பண்ணலாம். அந்த ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நாமளாக முயற்சி செய்ய முடியாமல் போயிடும். அதனால் நீனா முயற்சி செய்யி. அதுதான் உனக்கு என்னது பயனாக இருக்கும். ஸோ சில்ட்ரன், நீ உழைக்கணும், நல்லா படிக்கணும். நம்ம இப்போ 3rd லெசன் மிட்டிமி சோனா பார்க்க இருக்கோம்ப்பா. இந்த மிட்டிமி சோனாவும் நான் இப்போ சொன்ன ஸ்டோரி ஓரியன்டான ஒரு லெசன் தான்ப்பா இது. ஸ்டோரி கேட்டிங்களா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதா? இந்த ஸ்டோரியிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த பையனை போல் நாமும் உழைக்கணும், நாம் நல்லா படித்து நல்லா மார்க்கு ஸ்கோர் பண்ணணும். டேடி மம்மி ஹெல்ப் இல்லாமல் எக்ஸாம் டயத்தில் மற்ற நேரத்தில் சொல்லிக் கொடுக்கும்போதெல்லாம் டேடி மம்மியோட ஹெல்ப்பை கேட்கலாம். எக்ஸாம் எழுதும்போது நீனே உணர்ந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எழுதணும். அதுக்காக தான் இந்த லெசன் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? இந்த லெசனுமே நம்மளுக்கு அதுக்காக தான் வச்சுருக்காங்கப்பா. இந்த ஸ்டோரி ஓரியன்டான லெசன் தான் இந்த லெசனும். மிட்டிமி சோனான்ங்கிற டைட்டிலு மண்ணில் தங்கம் அப்படிங்கிறது. இதுலேயும் 3 பையனுங்க சோம்பேறியாக இருப்பாங்க. அதை அவங்க அப்பா எப்படி அவங்கள உழைக்க வச்சு அவங்கள வாழ்க்கையில் முன்னேற வச்சாங்க. அதுதான் நம்ம டேடி மம்மி பேரண்ட்ஸ் செய்யலாம். நம்மளை எப்படி வாழ்க்கையில் முன்னேற வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா தான் சொல்லலாம். நாம் தான் ட்ரை பண்ணணும், முன்னுக்கு வரணும். அது ஸ்டோரியிலேருந்தே நம்மளை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த லெசன்லேருந்து இதை பற்றி நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கிருக்கோம். ஓகே, லெசனை ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேராகிராஃப், புக் பேஜ் 6, ஃபஸ்ட்டு பேராகிராஃபு. கிசி गांव में एक किसान रहता था. ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி வசித்து வந்தார். உஸ்கா நாம் ராமு தா. அவர் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமு. ராமு படா மேகனத்தி தா. அவர் என்னது மேகனத்தினா உழைப்பாளி. அவர் மிகப்பெரிய உழைப்பாளியாக இருந்தார். யார்? ராமு. इसलिए उसके खेतों में खूब अनाज पैदा होता था. இதனால் அவரோட நிலத்தில் நிறைய தானியங்கள்லாம் என்ன பண்ணார்? விளைவித்தார். குஷிகா ஜீவன் பிதாதாத்தா. அவர் ரொம்ப சந்தோஷமாக லைஃப்பை கழித்து வந்தார். கரீபோங்கி கூப் மதத் கர்த்தாத்தா. ஏழைகளுக்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணார். மதத்னா ஹெல்ப்பு. உஸ்கே 3 பேட்டே தே. அவருக்கு 3 பையன்கள் இருந்தனர். படே ஆலசி தே. அவங்க என்ன சரியான லேசி. ஆலசினா லேசி, சோம்பேறியாக இருந்தாங்க. வே குச் காம் நஹி கர்த்தே தே. ஒரு வேலை கூட அவங்க செய்வாங்களா அப்படின்னு கேட்டாக்க செய்ய மாட்டாங்க. நஹி கர்த்தே, செய்கிறதில்ல. ராமு உன்சே கஹா கர்த்தா தா. ராமு அவங்கள்ட்ட சொன்னார், ஆலசிய மத் கரோ, லேசியாக இருக்கக்கூடாது, மேகனத் கரோ, உழைக்கணும் அப்படின்னு சொன்னார். பரந்து வே உஸ்கி பாத் பர் தியான் நஹி தேத்தே தே. இருந்தாலும் அவங்க டேடி சொல்கிறத கேட்பாங்களா? கேட்கக்கூடிய பையன்களா? இல்லை. ஓகேவா? फर्स्ट पैराग्राफ திருப்பி சொல்கிறேன். किसी गांव में एक किसान रहता था. उसका नाम रामू था. रामू बड़ा मेहनती था, इसलिए उसके खेतों में खूब अनाज पैदा होता था. वह खुशी का जीवन बिताता था. गरीबों की खूब मदद करता था. उसके 3 बेटे थे. वे बड़े आलसी थे. वे कुछ काम नहीं करते थे. रामू उनसे कहा करता था, आलस्य मत करो, मेहनत करो, परंतु वे उसकी बात पर ध्यान नहीं देते थे. सेकेंड पैराग्राफ போவோம். अब रामू बूढ़ा हो गया था. உழைச்சி உழைச்சி அது ராமு என்னது ரொம்ப வயதாகிவிட்டார். ஏக் தின் வக் பீமார் பட் கயா. ஒரு நாள் அவருக்கு என்னது உடம்பு முடியாமல் போயிடுச்சு, டிசீஸ் வந்துருச்சு வயசானதுனால. वह समझ गया कि मृत्यु का समय निकट आ रहा है. என்னாச்சு?
அவர் என்ன சமஜ்காயனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, புரிஞ்சுக்கிட்டார் தன்னிட்ட. மிருத்யுனா இறப்பு, நம்ம இறக்கிறதுக்கான நேரம் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத அவர் உணர்ந்துட்டார். உஸ்னி லட்கோக்கோ புலாக்கர் கஹா, அவர் தன்னோட பசங்களை புலாக்கர்னு அழைக்கிறது, கூப்பிட்டு கஹா சொல்கிறாரு, பியாரே பச்சோ, அன்பான குழந்தைங்களே, அப்பமை மர்னை வாளாகும், இப்போ நான் இறந்துக்கிட்டு இருக்கிறேன், செத்துக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக நான் இறந்துக்கிட்டு இருக்கேன். மேரி மிருத்யு கே பாத் தும் லோகோங்கோ ஏ காம் கர்னாகை, நான் என்னோட இறப்புக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணும், உங்களோட மக்களுக்காக ஏதாவது கொஞ்ச நாள் பணி புரியணும். மைனே அப்படி கேதோமே பகுத் சாரா சோனா தபா தியாகை, நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்மளோட நிலத்தில் நிறைய வகையான தங்கங்கள்லானது தபாதியாகனாக்க ஒழிச்சு வச்சுருக்கேன், மறைச்சி வச்சுருக்கேன். தும் லோகு கோதுகர் உசே நிக்கால் லேனா அவர் சுக்குசே ஜீவன் பித்தானா, நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, தோண்டி எடுத்து வெளில எடுங்க, அதை எடுத்து சுகமான வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு சொல்கிறாரு. 7th பேஜுக்கு வருது. இப்போ அதோட கண்டினியூஷனு. குச் தினோं के बाद ராமு மர் கயா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ராமு என்ன பண்ணிட்டாரு, இறந்துட்டாரு. உஸ்கி மிருத்யு கே பாத் லட்கோனே கேதோங்கோ கோதுனா ஷுரு கர் தியா, அவர் இறப்புக்கு பிறகு அந்த பையனுக்கு என்ன பண்ணுறாங்க, நிலத்தை தோன்ற ஆரம்பிக்கிறாங்க. ஏக் பார் கோதா, ஒரு முறை தோன்றாங்க. தோ பார் கோதா, 2வது முறை தோன்றாங்க. பர் சோனா நஹி மிலா, ஆனால் தங்கம் கிடச்சிதானா, தங்கம் கிடைக்கல. தப்பு ஆப்பஸ்மே கஹனே லகி, பக்கத்தில் உங்கள்கிட்டலாம் சொல்கிறாங்க, பூடா ஜூட் போல்கர் கயாகை, வயசான ஒரு பொய்யை சொல்லிட்டு போயிட்டாரு. சோனாத்தோ கஹி ஹை ஹி நஹி, தங்கங்கிறது எங்கேயாவது இருக்கானா, எங்கேயுமே இல்லை. பேக்கார் ஹம்சே மேகனத் கருவாயி, வேஸ்ட்டாக எங்களை உழைக்கணுங்கிறதுக்காக ஏதோ சொல்லி வச்சுட்டு போயிட்டார் அந்த வயசானவர் அப்படின்னு அந்த பசங்க அக்கம் பக்கம் சொல்கிறாங்க. இந்த பேராகிராஃப் திருப்பி படிக்கிறேன். अब रामू बूढ़ा हो गया था। एक दिन वह बीमार पड़ गया। वह समझ गया कि मृत्यु का समय निकट आ रहा है। उसने लड़कों को बुलाकर कहा, प्यारे बच्चों, अब मैं मरने वाला हूँ। मेरी मृत्यु के बाद तुम लोगों को एक काम करना है। मैंने अपने खेतों में बहुत सारा सोना दबा दिया है। तुम लोग खोद कर उसे निकाल लेना और सुख से जीवन बिताना। कुछ दिनों के बाद रामू मर गया। उसकी मृत्यु के बाद लड़कों ने खेतों को खोदना शुरू कर दिया। एक बार खोदा, 2 बार खोदा, पर सोना नहीं मिला। तब आपस में कहने लगे, बूढ़ा झूठ बोलकर गया है। सोना तो कहीं है ही नहीं, बेकार हमसे मेहनत करवाई. அந்த 7th பேராகிராஃபில் செகண்டாக உள்ள பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். उसके बाद लड़कों ने अपने खेतों में गेहूं बो दिए. உடனே என்ன பண்ணாங்க, இந்த உழுது பார்த்து எங்கேயுமே தங்கம் கிடைக்கல, அந்த உழுது போட்டு நேரத்தை ஏன் சும்மா விடுவானே அப்படின்ட்டு கேஹுன்னா கோதுமை, வீட்டுக்கான விதைகளை தூவுறாங்க. खेतों को खूब खुदाई हो जाने के कारण उसमें गेहूँ बहुत पैदा हुआ. நம்ம சாதாரணமாக நம்ம போட்டிருக்க ஒரு தோடுலேருந்து ஒரு திருகாணியோ ஒரு சின்ன ஒரு தோடோ கீழே விழுந்துட்டுனா இன்றைக்கி நகையெல்லாம் விற்கிற விலைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், தேடு எப்படி அலசி தேடி எடுத்துருவோம். ஒரு தரையிலையோ ஒரு கிரவுண்ட்லேயோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன்லேயோ எங்கேயாவது விழுந்துருச்சு, இல்லை வீட்டிலே விழுந்துருச்சுன்னா என்ன தேடுவோம். அப்போ அந்த நிலம் ஃபுல்லாக நான் தங்கமாக வச்சுருக்கேனாக்கா அப்போ எந்த அளவுக்கு அவங்க தேடி இருப்பாங்க. அப்போ நல்லா உழுது போட்டு வச்சுருக்காங்க. அந்த உழுது போட்ட இடத்துல ஏன் சும்மா விடுவாங்க, கோதுமைக்கான விதைகளை தூவுறாங்க. அதை உழுது போட்ட காரணத்தினால அந்த கோதுமையெல்லாம் போடவும், அது விதையை போடவும், உஸ்மே கேக்கும் பகுத் பைதாகுவா, அந்த கோதுமை நல்லா விளைஞ்ச நிலம் தானே, விவசாயம் பண்ணுற நிலம் தானே, அதனால் இவங்களாம் நல்லா உழுது போட்டதுனால நல்ல கோதுமை விளைஞ்சி வந்திருக்கு. அமீர் ஹோகையே, அவங்க என்ன நல்லா செல்வந்தராக ஆயிட்டாங்க. இந்த பேராகிராஃப் திருப்பி ரீட் பண்ணுறேன். உஸ்கே பாத் லட்கோனே अपने खेतों में गेहूं बो दिए. गेहूंனா கோதுமை, வீற்று.
கேதோं கி கூப் குதாயி ஹோ ஜானே கே காரன், அந்த நிலத்தை நல்லா உழுது போட்ட காரணத்தினால உஸ்மே கேஹூ பகுத் பைதா ஹுவா, அந்த இதுனது கோதுமையானது நல்லா செழித்து வளர்ந்துருக்கு. வே அமீர் ஹோகை, அமீர்னு ரிச் மேன் ஆயிட்டாங்க அவங்களாம். நெக்ஸ்ட் பேராகிராஃப். இசி சமய எக் சாது ஆயி, இந்த நேரத்தில் சாதுனா செயிண்ட்டு, ஒரு செயிண்ட்டு வராரு. படே லட்கேனே சாது சே பூச்சா, அந்த பெரிய பையன் அந்த சாதுகிட்ட கேட்குறாரு, மகாத்மாஜி, மகாத்மாவே, மை ஆப்சே குச் கஹனா சாக்தாகும், நான் உங்கள்கிட்ட சில விஷயங்களை கேட்கணுன்னு விரும்புகிறேன். ஹமாரே பிதாஜி மர்த்தை சமய ஹம்சே ஜூட் கியோं போல்கர் கயே தே, எங்கள் அப்பா இறக்கக்கூடிய நேரத்தில் எங்கள்கிட்ட ஜூட்னா பொய், ஏன் பொய் சொல்லிட்டு போனார்? பிதாஜினே கஹாக்கி, அப்பா என்ன சொன்னார்னா, கேதோக்கோ கோதுனா, அந்த நிலத்தை நல்லா தோன்றுனீங்கன்னா உண்மை சோனா நிக்கலேகா, அதிலிருந்து தங்கம் வெளியே வரும் அப்படின்னு சொன்னார். ஹம் பாயி ஜமீன் கோது கோதுக்கர் ஹார் கயே, நான் தரையை தோண்டி தோண்டி, ஹார்னா தோல்வி, அதுக்கு ஆப்போசிட்டு ஜீத் வெற்றிங்கிறது. இப்போ ஹார் கோகையே அப்படின்னாக்க நாங்கள் தோல்வி அடைஞ்சிட்டோம். அப்புறம் வகாந்தோ ஏ கவுடி பி நகி நிக்கலி, ஆனால் அங்கேருந்து கவுடினா சங்கு, ஒரு சங்கு கூட எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு பெரிய பையன் யார்கிட்ட சொன்னார்? அந்த சாதுக்கிட்ட, மகாத்மான்னு கூப்பிட்டு அந்த செயிண்ட்டுக்கிட்ட கேட்குறாரு, ஏன் இப்படி எங்கள் அப்பா எங்கள்கிட்ட சொல்லிட்டு போகணுன்னு. இந்த பேராகிராஃப் திருப்பி ரீட் பண்ணுறேன். இசி சமய ஏக் சாது ஆயே, बड़े लड़के ने साधु से पूछा, महात्मा जी, मैं आपसे कुछ कहना चाहता हूँ. हमारे पिताजी मरते समय हमसे झूठ क्यों बोलकर गए थे? पिताजी ने कहा कि कैदों को खोदना, उनमें से सोना निकलेगा. हम भाई जमीन खोद कर हार गए, पर वहाँ तो एक कौड़ी भी नहीं निकली. லாஸ்ட் பேராகிராஃப்ப்பா, இந்த 7th பேஜில் உள்ள லாஸ்ட் பேராகிராஃப் சொல்கிறேன். சாது சப் பாத் சமஜ் கயி, அந்த செயின்ட் என்ன பண்ண எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டார். உன்ஹோனை கஹா, அவங்கள்ட்ட சொல்கிறாரு, பியாரே பச்சோம், அன்பான குழந்தைங்களே, துமாரே பித்தானே ஜூட் நஹி கஹா, உங்கள் அப்பா பொய் ஒன்றும் சொல்லலப்பா. ஏ அன்னைக்கே டேர் கியா சோனே சே கம் ஹை, அண்ணன் என்ன தங்கத்தோட குறைஞ்சதா என்ன? அண்ணன் தான் மிகப்பெரிய தங்கம்ப்பா, அந்த தங்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. எஹி வாக் சோனாக, இதை தான் அவர் தங்கம்னு சொல்லியிருக்காரு. ஜிசே துமாரி பிதா கேதோமே தபா ஹுவா பதாக எஹி, உங்கள் அப்பா அந்த நிலத்தில் அதை தான் என்ன பண்ணியிருக்காரு, மறைச்சி வச்சிருக்காரு. வே தும்கே மேகனத்தி பனானா சாக்தே தே, அவர் உங்களை உழைப்பாளியாக ஆக்கணும்னு விரும்பியிருக்காரு. இஸ்லியே உன்கோனே ஐசா ககாத்தா, இதனால தான் அவர் உங்கள்கிட்ட இப்படி சொல்லியிருக்காரு. கியா மாலாமால் நகி ஹுயி, இல்லை நீங்கள் பெரிய இப்போ முதலாளியாக பெரிய ரிச்சாக ஆகலை. அப் லட்கோங்கோ அப்படி பிதா கே சப்தோங்கோ அர்த்த சமஜ்மே ஆயா, அப்போ தான் அந்த பையன்களுக்கு தங்களோட அப்பா சொன்ன வார்த்தைகளுடைய அர்த்தம் புரிஞ்சுது. ஷப்தோனா வார்த்தைகள், அர்த்தம்னா மீனிங், சமஜ்னா புரிஞ்சுக்கிறது. வே சமஜ் கயே கி பிதா நே டிக் ஹி கஹாத்தா, அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அப்பா சரியாக தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டாங்க. ஓகேவா? இந்த லாஸ்ட் பேராகிராஃப் திருப்பி படிக்கிறேன். சாது சப் பாத் சமஜ் கயே, உன்ஹோனே கஹா, प्यारे बच्चों, तुम्हारे पिता ने झूठ नहीं कहा, ये अन्ना के ढेर क्या सोने से कम न है, यही वह सोना है जिसे तुम्हारे पिता कैदों में दबा हुआ पदा गए थे. वे तुम्हें मेहनती बनाना चाहते थे, इसलिए उन्होंने ऐसा कहा था. क्या अब तुम मालामाल नहीं हुए? अब लड़कों को अपने पिता के शब्दों का अर्थ समझ में आया. वे समझ गए कि पिता ने ठीक ही कहा था. அதான் லெசன் முடிஞ்சிருச்சு. இதில் மாறலாம் என்ன சொல்லியிருக்காங்க? சச் ஹை, உண்மைதான். மேகனத் ஹி மிட்டி சே சோனா நிக்கால்தி ஹை, உழைச்சோம்னா தங்கமும் பொண்ணா வெளிவரும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணமாக இந்த லெசன் நம்மளுக்கு அமைந்திருக்கிறது. அதனால் எப்பயுமே நம்ம உழைக்கணும் அப்படிங்கிறது தான். ஆசிரியர்களானாலும் பெற்றோர்களானாலும் உங்களை உழைக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. குழந்தைகளே, நீங்கள் தான் நல்ல முயற்சி பண்ணணும்.
நல்லா உழைக்கணும். முயற்சி பண்ணால் தான் நம்மளுக்கு என்னது நல்ல ரிசல்ட் வெளிவரும். புரியலைன்னோ விளையாட்டுத்தனமாவோ இருந்துட்டோம்னாக்கா நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள முடியாமல் போயிடும். அதனால் சின்சியர் ஸ்கூல் இல்லைன்னு நினைக்காதீங்க. டேடி மம்மி கம்பல் பண்ணி உங்களை உட்கார வைக்கணும்னு நினைக்காதீங்க. நல்ல சின்சியராக படிங்க, நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் முன்னேறணும்னு பாருங்கள். இந்த லெசன் இதோட முடியுதுப்பா. இதனுடைய எக்ஸசைஸ் எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கிளாஸில் இந்த ஸ்டோரி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து டிக் வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். சரி, இதுவரையிலும் நீங்கள் தவறு செய்தாலும் காடுகிட்ட சாரி கேட்டுருங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட்லேருந்து நல்லா ப்ரிப்பேர் ஆக கற்றுக்கோங்க. முன்னேறலாம் நம்ம. ஓகேங்களா? தன்யவாத் சாத்ரோம்.